ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். வீடியோவில் 3 ரெசிபி ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ரெசிபி அரைச்ச குழம்பு. அரைச்ச குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு, வாழைக்காய், எண்ணெய், மிளகு, ஜீரகம், சிவப்பு மிளகாய், தனியா பொடி, மஞ்சத்தூள், உப்பு. ஃபர்ஸ்ட் அரைச்ச குழம்பு செய்யறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், 7 சிவப்பு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிவப்பு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 7 சிவப்பு மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வறுத்துட்டு 1 ஸ்பூன் தனியா பொடி போட்டுட்டு திரும்பியும் வறுத்துக்கிறேன். வறுத்து வச்சிருக்க எல்லாமே லைட்டாக ஆறணுன்னு மிக்சியில் போட்டு பவுடர் டெக்ஸ்சரில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்ச குழம்புக்கு பொடி ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு பேனில் 5 டீஸ்பூன் எண்ணெய், 2 பூண்டு, வாழைக்காய் 1, ஆல்ரெடி 20 நிமிஷம் ஊற வச்சிருந்த புளியில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொதிச்சோன்னு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு வாழைக்காய் நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. ஆல்ரெடி அரைச்ச குழம்புக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பவுடர், அதோட சின்ன பீஸ் வெல்லம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்தோன்னே எடுத்திங்கன்னா அரைச்ச குழம்பு ரெடி. செகண்ட் ரெசிபி வெண்டைக்காய் ரோஸ்ட். வெண்டைக்காய் ரோஸ்ட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு, மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயம், எண்ணெய், வெண்டைக்காய். ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய் ரோஸ்ட் செய்யறதுக்கு 1/4 கிலோ வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் ஆட் பண்ணோன்னு 4 ஸ்பூன் கடலை மாவு, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, 1 பிஞ்ச் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு பஜ்ஜி கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காயோட உப்பு காரம்லாம் நல்லா மிக்ஸ் ஆனோன்னு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா வெண்டைக்காய் ரோஸ்ட் ரெடி. இந்த வீடியோவில் 3ஆவதாக பார்க்க போகிற ரெசிபியோட நேம் கீரை கடைசல். கீரை கடைசலுக்கு தேவையான பொருட்கள்: முளைக்கீரை, பூண்டு, எண்ணெய், தாளிக்கிற கருடம். ரொம்பவே சிம்பிள் தான். 4 பொருள் தான், ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு பேனில் 6 பல் பூண்டு, 1 கட்டு முளைக்கீரையும் போட்டுக்கோங்க. பாயில் ஆகிறதுக்கு 100 ml தண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு ஃபைனலாக தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக தாளிக்கிற கருடம் சேர்த்துட்டு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க முளைக்கீரை பூண்டு பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எம்மியான கீரை கடைசல் ரெடி. ஃபைனலாக எல்லா ரெசிபியும் ரெடி ஆகிட்டு ஓவரால் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நான் இப்போ சொல்கிறத உங்கள் மைண்டில் இமேஜின் பண்ணிக்கோங்க. காரசாரமான அரைச்ச குழம்பு, சுட சுட வெண்டைக்காய் ரோஸ்ட், மைல்டான கீரை கடைசல், இதெல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஸோ இனியா வெயிட் பண்ணுறீங்க? உடனே உங்கள் வீட்லேயும் இந்த ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.